பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு கிராமம் அது. அந்த கிராமத்தோட பேரு ராமாபுரம். அந்த ஊர்ல ராமையா சீதா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ராமையா ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். தினமும் காலையிலேயே வயலுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருப்பான். சீதாவுக்கு மட்டும் கஷ்டப்படுறதுனா அது ரொம்பவே கஷ்டம். எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா சும்மாவே இருப்பா. ஒரு நாள் காலையில சீதா வாசல் பெருக்காம திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. என்ன சீதா, சூரியன் வெளியில வந்துட்டான், வெயிலும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் வாசல் பெருக்கவும் இல்ல, தண்ணி தெளிக்கவும் இல்ல, கோலம் போடவும் இல்ல. எப்பவுமே காலையில் எழுந்திருச்சு இந்த வேலையெல்லாம் சரியா பண்ணிடுவியே, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஆமா, உன் வீட்டுக்காரரு ராமையா வயலுக்கு கிளம்ப நேரமாச்சே, அவருக்காக ஏதாவது சமைச்சியா? எதுவும் செய்யாம இன்னும் இப்படியே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கியா? என்னால முடியல மங்கம்மா. காலையில எழுந்திருக்கும் போதே இடுப்பு கை காலெல்லாம் வலிக்குது. இதுல கிணத்துக்கு போய் தண்ணியை கொண்டு வந்து அதுல சாணியை கரைச்சி அதை தெளிச்சு பெருக்கி கொண்டு கோலம் போடுறதுன்னா ஐயோ என்னால முடியல. என் உடம்பெல்லாம் புண்ணு புண்ணா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு பந்தாவா உட்கார நாள் எப்போ வருமோ? பொண்ணுங்க எல்லாருடைய நிலைமை இதுதானே. காலையில கோழி கூவுனதுல இருந்து ராத்திரி விளக்கணிக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. எனக்கு நல்ல கோழி குழம்பும் ஆட்டுக்கறி வறுவலும் சாப்பிடணும் போல இருக்கு. கூடவே கொஞ்சம் இனிப்போ இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு இன்னைக்கு உடம்புக்கு முடியல, இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போய் படுத்துக்கிறேன். அப்ப அவர் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. அப்பதான் மங்கம்மா அங்கிருந்து போனா. சீதா நேரா போய் படுக்கையில படுத்து போர்வை எடுத்து போத்திக்கிட்டா. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ராமையா வயல சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்திருந்தான். சீதா, எங்க இருக்க? நேற்று ராத்திரி சரியா தூக்கமே இல்லை, வயல்ல ரொம்ப பசிக்குது. நான் குளிக்கணும், உடனே சுடு தண்ணி வச்சு கூட. சீதா, எங்க இருக்க? ஐயோ, என்னால ஒண்ணும் முடியலங்க, உடம்பெல்லாம் கொதிக்குது. ஏன் சீதா, என்னாச்சு படுத்துக்கிட்டு இருக்க? நீங்க நேத்து போன கொஞ்ச நேரத்திலேயே உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கண்ணெல்லாம் எரியுது, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு கண்ணுல இருந்து. ஐயோ, கை காலு உடம்பு இடுப்பு எல்லாமே பயங்கரமா வலிக்குதுங்க. என்னால எழுந்திருச்சு உட்கார கூட முடியல. அதனாலதான் எனக்கு வாசப்பெருக்கி கோலம் போடல, சமைக்கல, என் அடுப்பு கூட பத்த வைக்கல. எனக்கு சுத்தமா உடம்புக்கு முடியலங்க. என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது போல. ஐயோ, என்ன சீதா, உடம்புக்கு முடியலையா? உன்னை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லை, விடு. சரி, நெத்திய தொட்டு பார்க்குறேன், ஜுரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்ன சீதா இது, ஜுரம் அடிக்குதுனாலே நெத்தி சாதாரணமாகவே கொதின்னு கொதிக்குமே. ஆனால் உன் நெத்தி என்ன ஜில்லுன்னு இருக்கு, கை கால் கூட சூடாவே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு ஜுரம் அடிக்குது? உங்களுக்கு சூடு தெரியலையாங்க? வெளியில அனலா இல்லைனாலும் இது உள்ஜுரம் இல்லையா? உள்ள உடம்பு கொதின்னு கொதிக்குது. ஐயோ, என்னால முடியலங்க. சரி பயப்படாத. தோட்டத்துல இருந்து இஞ்சி மிளகெல்லாம் கொண்டு வந்து தட்டி போட்டு கஷாயம் பண்ணி கொடுக்குறேன். அதை குடிச்சதுமே உன் ஜுரமெல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறமா நான் கஞ்சி பண்ணுறேன். கஞ்சியை குடிச்சேன்னு வச்சுக்கோ, உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். ஐயோ, கசாயமா? அது கசப்பா இருக்குமே. எனக்கு இந்த நேரத்துல கசப்பா ஏதாவது குடிச்சா வாந்தி வந்துடும் போல இருக்குங்க. அதுலயும் அந்த கஞ்சியில எந்த உப்பு காரமும் இருக்காது. அதுவும் வயிற்ற பெரட்டி மொத்தத்தையும் வெளியில கொண்டு வந்துடும். எனக்கு இப்போ உடம்புக்கு தேவை பலம். நல்ல பலம் வர்றதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு யோசிச்சு அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இப்போ என்ன பண்ண சொல்ற? மருந்து குடிக்காம உடம்பு எப்படி சரியாகும்? நான் என்ன தான் பண்ணணும்? உள்ஜுரம் அடிக்கிறதுல எனக்கு வாயெல்லாம் கசப்பா இருக்குங்க. அதனாலதான் கசப்பான மருந்து குடிச்சா இன்னும் அதிகமாயிடுமேனு வேண்டான்னு சொல்றேன். எனக்கு உடம்புக்கு பலம் வரணும்னா நல்ல நாட்டுக்கோழி அடிச்சு கொஞ்சம் குழம்பு வச்சு கொடுங்க. கூடவே கொஞ்சம் வடையும் செஞ்சு கொடுங்க. அப்படியே ராத்திரிக்கு கொஞ்சம் ஆட்டுக்கறி வறுவலும் சுட சுட சோறும் கொடுங்க. அப்படியே இந்த நாக்கோட கசப்பு போனோம்னா கொஞ்சம் இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு கொடுங்க. அப்பதாங்க சரியாகும் அப்படின்னு சீதா சொன்னதும் ராமையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. உடம்பு கொஞ்சம் கூட சூடால, இதுல கோழி குழம்பும் காட்டுக்கறி வறுவலும் கேக்குறானா, நிச்சயமா இது சோம்பேறித்தனம் தான். இதுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சான். ஐயோ சீதா, உனக்கு உடம்பு சரியில்லாத போது கோழியும் ஆட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஜுரம் அதிகமாகி உடம்பு வீணாதான் போகும். உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா எங்க பாட்டி இதெல்லாம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. உடனே எங்க தாத்தாவுக்கு உடம்பு குணமாயிடும். போய் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க. சரி, நீ என்ன கேட்குறியோ செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் வைத்தியரை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம். அவரு நாடி பிடிச்சி பார்ப்பாரு.
வேண்டாம் வேண்டாம், அவர்கிட்ட எதுக்கு? அவரு கொடுக்கறதோ கசப்பான மருந்து தானே, அது என்னால குடிக்க முடியாது. நீங்க போய் முதல்ல நான் கேட்டதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க. கசப்பு மருந்து கொடுக்க மாட்டாரு. நாடியை பிடிச்சி பார்த்து என்ன வியாதின்னு சொல்லுவாரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், நீ படுத்துக்கிட்டு இரு. அப்படின்னு சொல்லி ராமையா நேரா ஊரோட எல்லையில காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வைத்தியர் சுப்பையாவோட வீட்டுக்கு போனான். அங்க வைத்தியர் சுப்பையா மூலிகையை வச்சு மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. வைத்தியரையா, நல்லா இருக்கீங்களா? என்ன ராமையா பதட்டமா வந்திருக்க? யாருக்குன்னா உடம்பு முடியலையா? மருந்து தரேன், கொண்டு போய் கொடு. என் பொண்டாட்டிக்கு சாதாரண வியாதி வரலங்க ஐயா, சோம்பேறி வியாதி வந்திருக்கு. வீட்டு வேலை செய்ய சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கட்டில் ஏறி படுத்துக்கிட்டு இருக்கா. ஒரே பொய்யா சொல்றா. நெத்திய தொட்டு பார்த்தா சூடாவே இல்லை. கூட சாப்பிட கறி குழம்பும் இனிப்பும் வேணுமா. உடம்பு முடியாதவங்க யாருன்னா கோழி குழம்பு கேட்பாங்களா? வேலை செய்யாம உக்காந்து சாப்பிட பார்க்கறா. ஓ, அதுதான் விஷயமா? பொம்பளை பிள்ளைங்க இப்படி செய்யறது சகஜம்தான். போய் என்ன ஏதுன்னு கேட்டு பாடம் கற்றுக் கொடுக்கவா? நேரடியாக கேட்டா அவ எப்படியாவது சமாளிச்சிடுவா. அவ சோம்பேறித்தனத்துக்கு இன்னைக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தாகணும். இன்னொரு தடவை அவ இப்படி சோம்பேறித்தனமே படக்கூடாது. அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணணும். நீங்க இப்பவே என் வீட்டுக்கு வந்து அவளுடைய நாடியை பிடிச்சி பார்த்துட்டு, இது பயங்கரமான வியாதி, இனிப்பு பலகாரம்லாம் சாப்பிடக்கூடாது, பத்தியம் இருக்கணும்னு சொல்லுங்க. நல்ல யோசனை தான் ராமையா, நானும் உனக்கு உதவி பண்றேன். நான் கொடுக்குற பத்தியத்துல அந்த அம்மாவுக்கு எல்லாம் பறந்து போயிடும். ராமையா வீட்டுக்கு வந்தான். சீதா உடம்பு முடியலன்னு நாடகம் பண்ணிக்கிட்டு இன்னும் படுக்கையில தான் படுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா சுப்பையாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டா. சீதா, வைத்தியர் வந்திருக்காரு. உன் நாடியை பார்த்து என்னன்னு சொல்லுவாரு. ஏமா சீதா, என்ன ஆச்சு? உன் கையை கொஞ்சம் கொடு. என் கைக்கு ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரண ஜுரம் தான். எனக்கு மருந்து எதுவும் வேண்டாம், நீங்க போங்க. அப்படி சொல்லாதம்மா, வியாதி என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படியே விட்டுட்டா ரொம்ப ஆபத்து. என் பேச்ச கேளு, கையை கொடு. சீதா விருப்பமே இல்லாம கைய நீட்டினா. அப்ப சுப்பையாவும் கை நாடிய பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு, ராமையா, உன் பொண்டாட்டியோட நாடி வித்தியாசமா துடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு நாடிய பார்த்ததே இல்லை. ஏதோ பழைய காலத்து வியாதி வந்திருக்கு போல. என்ன சொல்றீங்க ஐயா? என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சு? அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை தானே? ஐயோ, இப்ப வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் இல்லை ராமையா, இது விஷ ஜுரம். நல்ல வேலையா நான் முன்னாடி வந்து பார்த்தேன். கொஞ்சம் விட்டாலும் உன் பொண்டாட்டியோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இது போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற வியாதி. என்னங்க வைத்திரையா, எனக்கு அவ்வளவு பெரிய வியாதி வந்திருக்கா? ஆனா எனக்கு உடம்பெல்லாம் கூட அனலாவும் இல்லையே. ஒரு சாதாரண ஜுரம் தான் வந்திருக்கு, கூடவே கொஞ்சம் உடம்பு வலி, அவ்வளவுதான். அதுதாம்மா இந்த வியாதியோட அடையாளம். வெளியில எந்த அறிகுறியும் தெரியாது, ஆனா உள்ள பயங்கரமா ஜுரம் அடிக்கும். ராமையா, சீதா இனிமே அசைவமே சாப்பிடக்கூடாது. இனிப்பு அப்புறம் எண்ணெய் பொருளை சாப்பிடவே கூடாது. ஒருவேளை இதெல்லாம் சாப்பிட்டா அப்புறம் நிரந்தரமா படுத்த படுக்கையாயிடுவா. ஐயோ, இப்பதான் கோழி குழம்பும் ஆட்டுக்கறி வறுவலும் செஞ்சு கொடுக்கலான்னு நினைச்சேன். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க. ஆமா, இனி சீதாவுக்கு என்ன சாப்பிட கொடுக்கணும்? இதுக்கு கடுமையான பத்தியம் இருக்கணும். காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். அதுல உப்பு போடக்கூடாது, விதையோட சேர்த்து நசுக்கி குடிக்கணும். மதியம் சாப்பாட்டுக்கு உப்பு போடாத கஞ்சியை மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தொட்டுக்க வேப்ப இலையும் கொஞ்சம் உப்பையும் கூட வச்சு துவையல் அரைச்சி கொடுக்கணும். 3 வேளையும் இப்படி தான் சாப்பிடணும். ராத்திரிக்கு குடிக்க பாவக்காய் ஜூஸை கொடுக்கணும். ஒரு வாரத்துக்கு பச்சை தண்ணியை தவிர வேற எதையும் கூட எடுத்துக்க கூடாது. இதுக்கு மருந்தா என்கிட்ட காட்டு மருந்து இருக்கு, அதை கொடுக்கறேன். அதையும் 3 வேளை தினமும் கொடுங்க. என்னது பாவக்காய் ஜூஸ், வேப்பல துவையலாம்? ஐயோ கடவுளே, ரெண்டும் கசப்பாச்சே. எனக்கு இது எதுவுமே வேணாம். என் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஆனா வைத்தியர் பத்தியத்தை கடைபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவ போட்ட திட்டம் இப்போ கவந்து போயிடுச்சு. சீதா, வியாதியை நினைச்சு கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும். நான் போய் தோட்டத்துல இருந்து பாவக்காவும் வேப்பலையும் பறிச்சிட்டு வரேன். உனக்கு பாவக்காய் ஜூஸையும் அப்படியே வேப்பலையை வச்சு துவையலும் அரைச்சி கொடுக்கறேன். வேண்டாங்க, எனக்கு பாவக்காய் ஜூஸ் வேணாம், அந்த வேப்பல துவையல் வேண்டவே வேண்டாம். என்னங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வேலை செய்யணும்னு தோணல, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துச்சு, அதனாலதான் ஜுரம் அப்படின்னு பொய் சொன்னேன். அப்படியே நாட்டுக்கோழி குழம்பும் ஆட்டுக்கறி வறுவலும் கொஞ்சம் லட்டும் சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் இதெல்லாம் வேணும்னு கேட்டேன். ஆனா நீங்க இப்படி வைத்தியரை கூட்டிட்டு வந்து எனக்கு பத்திய சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு கசப்பு மருந்து எதுவும் வேண்டாங்க. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் சீதா. ஏன்னா உடம்புக்கு முடியாதவங்க எதுவுமே வேணான்னு சொல்லுவாங்க.
நாட்டுக்கோழி குழம்போ ஆட்டு வறுவலும் கேட்க மாட்டாங்க. ஆனா உன் சோம்பேறித்தனத்தால இந்த அளவுக்கு நாடகம் போடுவேன்னு நினைக்கல. உன் சோம்பேறித்தனம் உன்னை எவ்வளவு மட்டமாக்கி இருக்கு பாரு. நான் வைத்தியர்கிட்ட உண்மையை சொன்னதால தான் அவரும் இங்க வந்து சின்ன நாடகத்தை ஆடிட்டு போனாரு. நீ சொன்னதை நம்பி அந்த கசப்பு மருந்தை உனக்கு கொடுத்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எப்பவுமே நேர்மையா இரு. எனக்கு உடம்புக்கு முடியல, சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். சரி உக்காரு, நான் செஞ்சு கொடுக்கறேன்னு செஞ்சு கொடுக்க போறேன். அன்னையிலிருந்து சீதா எப்பவுமே சோம்பேறித்தனம் படவே இல்ல. வீட்ல வேலை செய்யறதுக்கு அவ என்னைக்குமே கஷ்டப்பட்டதுமே இல்ல. எல்லா வீட்டு வேலையையும் தொடர்ந்து அவளே செஞ்சா. ராமைய கூட பொண்டாட்டிக்கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சின்ன சுகத்துக்காக நாம சொல்ற ஒரு பொய் நமக்கு ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். எதுவா இருந்தாலும் உண்மைய சொல்லணுமே ஒழிய பொய் சொல்லி நாடகமாட நினைச்சா அது நமக்கே திரும்ப வரும். சோம்பேறித்தனமா சும்மா உக்காரதே ஒரு வியாதி தான். அப்படி உக்காரதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். கஷ்டப்பட்டு உழைக்கிறது, முக்கியமா வீட்டு வேலைகள் தான் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது கூட ஒரு எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தானே நம்ம உடம்பு நல்லா தான் இருக்கும். அது ஒரு அழகான ஊரு. சுத்திலும் பச்சை பசேல்னு வயலு, பெரிய பெரிய மரங்கள், சின்ன சின்ன வீடுகள். அந்த ஊர் இலையில இருக்கிற ராமையாவோட வீடு தான் இது. ராமையாவும் அவருடைய மனைவி காந்தம்மாவும் ரொம்ப ஆச்சாரமானவங்க. அவங்களுடைய ஒரே ஒரு புள்ள ராமுவுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. புது மருமக சீதா வீட்டுக்கு வந்திருந்தா. சீதா ரொம்ப பொறுமையான பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, அழகான பொண்ணு. சீதா, அம்மாடி சீதா, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா எழுந்திருக்கல? மருமகனா விடிய காலையில எழுந்திருச்சு வாசப்பெருக்கி தெளிச்சு கோலம் போடணுமா? இன்னும் ராத்திரின்னு நினைச்சு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? நான் எப்பவும் எழுந்திரிச்சிட்டேன் அத்தை. எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு வாசப்பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டு இதோ எல்லாரும் குளிக்கிறதுக்காக அடுப்பு பத்த வச்சு சுடுதண்ணிய கூட போட்டுட்டேன். ஓஹோ, அவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டியா? சரி, இது எல்லாத்தையும் நீ தனியா பண்ணியா? நான் தான் அத்தை பண்ணேன். எங்க பாட்டி இது எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. கிராமத்து பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும் அத்தை. பார்க்கலாம் என்னெல்லாம் கத்து வச்சிருக்கேன்னு. சரி சரி, மாட்டுக்கொட்டையை சுத்தம் செஞ்சு பால் கறந்து கொண்டு வா. அப்படியே உரல கழுவி வையே, அரிசி போட்டு இடிக்கணும். புது மருமக இன்னைக்கு நீ தான் சமைக்கணும். சரிங்க அத்தை. முதல்ல கௌரி மாடு லக்ஷ்மி மாடு 2 பேருக்குமே புல்ல சாப்பிட போட்டுட்டு அப்புறமா பால் கறக்குறேன். காந்தம்மா அவங்க மனசுக்குள்ள, இந்த பொண்ணு சீக்கிரமா எழுந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துருக்கா. நம்ம வீட்டு மாடுங்க வர புதுசா யாரையுமே பக்கத்துல வர விடாது. இவ எப்படி பால் கறக்குறான்னு நானும் பாக்குறேன். சீதா மாடுங்க பக்கத்துல போய், கௌரி எப்படி இருக்க? உனக்காக நான் புல்லு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. உன்னோட குழந்தைக்கு கொடுத்த பால் போக மிச்ச பால் இருந்த எனக்கும் கூட, நானும் எடுத்துக்கிறேன். தூரத்துல நின்னு பார்த்த காந்தம்மா, அடடா, மாடுங்க கிட்ட இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பாசமா பேசுறா? மாடுங்களும் அசையாம நின்னு பால் கொடுக்குது. இந்த பொண்ணு கிட்ட ஏதோ சக்தி இருக்கு போல. சமையல் அறையில காந்தம்மா, சீதா, அடுப்பு பத்த வைக்க தெரியுமா? அடுப்பு சரியா எரியலனா வீடெல்லாம் புகையாயிடும். தெரியும் அத்தை. முதல்ல சின்ன சின்ன குச்சியும் காஞ்ச இலைகளையும் வச்சு அடுப்பு பத்த வைக்கணும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய விறகு வச்சு பத்த வைக்கணும். நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன சமைக்கணும்? நான் என்னமா சொல்ல போறேன். என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைக்கும் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். கூடவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் வச்சுடு. இதெல்லாம் மசாலாவை உரல போட்டு அரைக்கணும், தெரியுமா? தெரியும் அத்தை. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முதல்ல கத்திரிக்காயை விட்டு உப்பு தண்ணியில போடணும். உப்பு தண்ணியில போட்டா கத்திரிக்காய் நிறம் மாறாது. அதுக்கப்புறம் அடுப்பு பத்த வச்சு இதோ இந்த கடாயை வச்சுட்டு அதுல கொஞ்சம் நல்ல எண்ணெயும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு வதங்கணும். கூடவே கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை போட்டு வதக்கிட்டு உப்பு காரத்தை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தணும். இதுதானுங்க அத்தை. சரியாதான் சொல்றேன். ஆனா கொஞ்சம் பெருங்காயத்தை போட மறந்துடாத. என் வீட்டுக்காருக்கு எல்லா குழம்புலயும் கொஞ்சம் பெருங்காயம் இருக்கணும். சரி சரி, இந்த மாங்காய் பச்சடி செய்ய உனக்கு தெரியும்ல? தெரியும் அத்தை. மாங்காவை உரல்ல போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு காரம் வெல்லம் புளி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்னா கலந்து இடிச்சு வச்சிடுறேன். சரிங்களா அத்தை? அப்பதான் பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அங்க வந்து, என்ன காந்தம்மா, உன் பொழப்பு இப்ப நல்லா இருக்குமே, மருமக வந்தாச்சு, எல்லா வேலையும் அவ தலையில கட்டி நீ நல்லா தான் உக்காந்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. புது மருமகளுக்கு வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுக்கறேன். எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னம்மா சீதா, எங்க ஊரு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா?
உங்க வீட்ல எல்லா வேலையும் உங்க அம்மா செஞ்சிருப்பாங்க, ஆனா இங்க எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். எங்க இருந்தாலும் அன்பு இருக்கிற இடம் தானே சொர்க்கம்க்கா. அங்க எங்க அம்மா இருப்பாங்க, எல்லா வேலையும் கத்து கொடுப்பாங்க. இங்க எங்க அம்மா மாதிரி இருக்கிற என்னோட மாமியார் இருக்காங்க, அவங்க எல்லா வேலையும் கத்து கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு லக்ஷ்மி, பரவாயில்லையே, பேச்சு நல்லா தான் பேச கத்துக்கிட்டு இருக்க. சமையலை ஒழுங்கா செய்ய தெரியுமா? என் மருமக வந்த புதுசுல எதுவுமே தெரியாது. ஏன் மருமக அப்படி இல்லை லக்ஷ்மி, அவ நல்லாவே சமைக்க கத்துக்கிட்டா. காலையில எழுந்திருச்சு கோலம் போட்டு மாட்டோட பாலையும் கறந்துட்டு வந்து இதோ இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கா. மருமக கூட நல்லா பாசமா பேச கத்துக்கோ, அப்ப அவளும் எல்லா வேலையும் கத்துப்பா. ஆமாங்க அக்கா, புது மருமக இல்லையா, புது இடம், கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீங்க கொஞ்சம் பாசமா பேசி பாசமா எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, அவங்க சரியா கத்துக்க போறாங்க. உன்ன மாதிரி மருமக கிடைக்க எங்க காந்தம்மா தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, என்னோட மருமக கிட்டயும் நான் பாசமா பேச முயற்சி பண்றேன். வரமா, வர காந்தம்மா. மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு ராமையாவும் ராமுவும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆமா, வேலை செஞ்சு செஞ்சு சோர்வா இருக்கு. சமையல் ஆயிடுச்சாமா? சமையல் முடிஞ்சுரா, இன்னைக்கு மருமக தான் சமைச்சிருக்கா. 2 பேரும் கை கால் முகத்தை கழுவிட்டு வந்து இப்படி திண்ணையில உட்காருங்க. சீதாவை சாப்பாடு போட சொல்லி சொல்றேன். காந்தம்மா, சாப்பாடு நல்லா இருக்கு. அதுலயும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் சமைச்சேன்னு நினைச்சேன். நான் செய்யலங்க, மருமக தான் செஞ்சா. அதுலயும் எல்லாத்தையும் அம்மியில அரைச்சு செஞ்சா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா சீதா, உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் இப்படியே எங்களுக்கு சமைச்சு போடு. ஆமா சீதா, சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ராமு, இந்த வருஷம் மழை கொஞ்சம் சீக்கிரம் வரும் போல தெரியுது. அதனால மழை வர்றதுக்கு முன்னாடியே நாம கலப்பைய வச்சு நிலத்தை உழுதுட்டோம்னா மழை வரும்போது மண் எல்லாமே தண்ணியை உள்ள இழுத்துக்கும். நம்ம விவசாயத்துக்கு அது ரொம்பவே பயன்படும். சரிங்கப்பா, அப்ப நாளைக்கே நான் வயலை உழுதுடுறேன். ஆனா இந்த தடவை விதை நெல்லை எங்க வாங்க போறோம்? பக்கத்து ஊர் ராமபுரத்துல நல்ல விதை கிடைக்குதாமா? ஏன்னா விதை நல்லா இருந்தா தானே விளைச்சலும் நல்லா வரும். மாமா, நீங்க தப்பா எடுக்கலனா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுமா, என் வீட்டு மருமக சொல்றதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. மாமா, எங்க ஊர்ல விவசாயிங்க செய்யறது தான் நானும் சொல்றேன். ஒரு தடவை பூமியில நெல்லை விளைவிச்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணில் இருக்கிற சத்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். மறுபடியும் அதுல நெல்லையே போட்டோம்னா நெல்லு விளையிற அளவுக்கு சத்து அந்த பூமியில இருக்காது. அதனால ஒரு தடவை நெல்லு போட்டோம்னா அடுத்த தடவை வேற ஏதாவது, அதாவது இந்த பச்சை பயிறு, உளுந்து, இந்த மாதிரி பயிர் போட்டோம்னா விளைச்சலும் நல்லா வரும். அந்த பூமிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. நீ சொன்ன யோசனை நல்லாதாமா இருக்கு. பூமிக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த தடவை பச்சை பயிரையே போட்டுடலாம். ராமு, போய் பச்சை பயிர் விதைய வாங்கிட்டு வா. சரிங்கப்பா, சீதா சொன்ன யோசனை நல்லா தான் இருக்கு. பூமிக்கு ஓய்வும் கிடைக்கும், நமக்கு விளைச்சலும் கிடைக்கும். விவசாயத்தை பத்தி பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். ஆனா என் மருமகளோட திறமைய பார்த்தா எனக்கே பெருமையா இருக்கு. காந்தம்மா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமாடி சீதா, எனக்கு கொஞ்சம் கால் அதிகமா வலிக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா? நீங்க உட்காருங்க அத்தை, நான் எண்ணெயை காய்ச்சி கொண்டு வரேன். காலில் தடவி விட்டா கொஞ்சமா உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். சரிம்மா, நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீடே கலகலன்னு இருக்கு. எல்லா வேலையும் பொறுமையா செய்யற. அதுல என்ன இருக்கு அத்தை? எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ போனா அந்த இடத்துல பொறுமையா எல்லா வேலையும் செய்யணும், பெரியவங்கள மதிக்கணும், அப்பதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு. உங்க பாட்டி உன்கிட்ட சரியாதாமா சொல்லியிருக்காங்க. ஒரு மருமக வீட்டுக்கு போறத வச்சுதான் அந்த குடும்பம் எப்படி வாழ போகுதுன்னு தெரியுமா? சரி சரி, நாளைக்கு துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுடலாம். சரிங்க அத்தை, நாளைக்கு காலையில வெயில் வரதுக்கு முன்னாடியே கிணத்துக்கிட்ட போயிட்டு நான் துணியை துவைச்சிடுறேன். அங்க இருக்கிற கல்லுல துவைச்சாதான் துணியில இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். மாமாவோட சட்டை, வேட்டி, என் வீட்டுக்காரோட சட்டை இதெல்லாத்தையும் தனியா துவைச்சிடுறேன். அப்படியே சோப்பு காய ஊற வச்சு உங்க பட்டுப்படவையையும் துவைச்சிடுறேன். அப்பதான் பட்டுப்படவையோட நேரம் போகாம இருக்கும். பரவாயில்லையே, பட்டுப்படவைய சோப்பு போட்டு துவைச்சா வீணா போயிடும். சோப்பு காய் போட்டு துவைச்சா அது நல்லா இருக்கும். என் மருமகளை நான் என்ன ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவளுக்கு தெரியுது. ஆமா, 2 நாள்ல பண்டிகையாச்சே, வீட்டுல அதிரசம் முறுக்கெல்லாம் செய்யணும். அரிசியை ஊற வச்சியாமா? அதிரசத்து கூட அரிசியை ஊற வச்சு ஈரத்தொடவை உரல்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்படியே முறுக்குக்கு நல்ல அரிசியை கழுவி வெயில காய வச்சு அதையும் உரல்ல போட்டு இடிச்சு மாவாக்கிட்ட அத்தை. பாகு இழகும் போது தானே இந்த மாவு போட்டு கலரணும்.
ஆமாமா, பாகு இலகா இருக்கும்போது அரிசி போட்டாதான் அதிரசம் நல்லா வரும். இல்லனா அதிரசம் ரொம்ப கெட்டி ஆயிடும். சரி, பாகு நான் பாத்துக்கிறேன், நீ அரிசி பொடிய போடு. 2 பேரும் சேர்ந்து இந்த தடவை பலகாரம் செய்யலாம். ஆ சரிங்க அத்தை. அதிரசம் செஞ்சதுக்கு அப்புறமா நாம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். முறுக்குல கொஞ்சம் எள்ளு போடலாம் இல்ல அத்தை? அப்பதானே நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். ஆமாமா, சரியா சொன்ன. என் மருமக கூட இந்த பண்டிகை ரொம்ப நல்லா இருக்க போகுது. சீதா, எங்க அம்மா கொஞ்சம் கராரானவங்க. வேலையெல்லாம் சொல்லித்தரேன்னு காலையில இருந்து உன்னை ரொம்ப வேலை வாங்குறாங்களோ என்னமோ. ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க? அத்தை கொஞ்சம் கராரானவங்க தான். ஆனா அவங்க தப்பா எதுவுமே சொன்னதில்லையே. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. அவங்க அப்படி பாக்குறதுனால தானே நம்ம குடும்பமும் நல்லா இருக்கு. அத்தை வெளியில இருந்து பார்க்கதான் ரொம்ப முரட்டுத்தனமா தெரியறாங்க. மனசு சின்ன குழந்தை மனசு. நான் செய்யற எல்லாத்தையுமே மனசார பாராட்டுறாங்க. என்ன பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்கங்க. எங்க அம்மாவை பத்தி நல்லபடியா புரிஞ்சு வச்சிருக்க. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாவும் அப்படிதான். ஒரு முழுக்க உன்னை பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல எல்லாரும் அனுசரணையா இருந்துட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்லங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. காந்தம்மா, தெரியுமா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. வர பணத்துல என்ன பண்ணலான்னு இருக்க? வர பணத்துல நம்ம வயல்ல ஒரு கிணறு எடுக்கலாம். அப்படியே மருமக சீதாவுக்கு 2 தங்க வளையலையும் ஒரு பட்டுப்புடவையும் வாங்கிட்டு வாங்க. புது மருமக அதை கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவால. இப்ப எனக்கு எதுக்கு அந்த தங்க வளையல்? ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. பேசாம அந்த பணத்துல நம்ம வயலுக்கு தேவையான கலப்பையும் அப்படியே ஒரு மாட்டு வண்டியையும் வாங்கிடலாம். வீட்டுல இருக்கிற நாம தங்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வசதியா இருந்தா அவங்களும் கஷ்டப்படாம வயல்ல வேலை பார்ப்பாங்க இல்லையா? பாத்தியா என் மருமகள, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி கூட யோசிப்பாங்களா? சீதா சொன்ன மாதிரியே நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். சரிங்க, சீதா நமக்கு மருமகளா இந்த வீட்டுக்கு வரல, நமக்கு பொண்ணாதாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. திடீர்னு வானிலையில மாற்றம் வந்துச்சு. என்ன இது, மழை வர மாதிரி இருக்கு. அங்க நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி போட்டிருக்கோமே. ராமு வேற இல்ல. தனியா நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? எனக்கும் முட்டிக்காலு வலிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அரிசி எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா? ஐயோ, ஏன் 2 பேரும் பதட்டமாக்குறீங்க? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சீதா உடனே வீட்டுக்கு பின்னாடி போய் காய வச்சிருந்த துணி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து வச்சா. நெல்லை காய வச்சிருந்த இடத்துக்கு போய் தார்பாய போட்டு நெல்லை பாதுகாத்துட்டா. அது நனையவே இல்லை. அதுக்கப்புறம் மாடுங்களை எல்லாத்தையுமே மாட்டுக்கொட்டைகளை போட்டு கட்டி போட்டுட்டா. அவ சீக்கிரமா எல்லாத்தையுமே முடிச்சிட்டா. ஒரு நெல்லு கூட நனையவே இல்லை. சீதா, நீ ரொம்ப சுறுசுறுப்பான அப்புறம் புத்திசாலி பொண்ணு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருக்கும். எங்க வீட்டோட மகாலட்சுமிமா நீ. அடுத்த நாள் காலையில, என்ன காந்தம்மா, நேத்து மழை வந்துச்சே, காய வச்ச நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சா? எங்க வீட்டுல கொஞ்சம் நனைஞ்சு போச்சு, கஷ்டமா இருக்கு. அப்போ காந்தம்மா, எங்க வீட்டுல நனையில லக்ஷ்மி, என் மருமக இருக்காளே, சீக்கிரமா போய் தார்பாய போட்டு நெல் எல்லாத்தையுமே நனையாம பாத்துக்கிட்டா. அது மட்டும் இல்ல, ஒரு துணியை கூட நனைய விடல. அவள சுறுசுறுப்பான பொண்ணு. அப்படியே காந்தம்மா, உன் மருமக புத்திசாலி. என் மருமகளும் இதே மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உன் மருமகளை பார்த்துதான் எல்லாம் கத்துக்கணும். புது மருமக வீட்டுக்கு வந்தப்போ அவளை யாரோ வெளி வீட்டு பொண்ணுன்னு பார்க்காம நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைச்சு நாம பாசத்தை காட்டினா, அந்த பொண்ணு நம்மளையும் அப்பா அம்மாவா நினைச்சு மனசார நம்ம மேல பாசத்தை கொட்டுவா. மருமக அந்த வீட்டை தான் வீடா நினைச்சு அந்த வீட்டோட வேலைகளை எல்லாத்தையுமே பொறுமையா செய்ய ஆரம்பிச்சு மாமனார் மாமியார தகப்பனாவோ தாயாவோ நினைச்சு அவ வாழ ஆரம்பிச்சிட்டானா அந்த குடும்பம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த சொர்க்கத்தை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க.